அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய இரவு வணக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி இந்த பதிவை வெளியிடுகிறேன். இது மிக முக்கியமான பதிவு. ஏன்னா இது இரவு நேரத்தில் வெளியிட வேண்டிய சூழ்நிலை ஆகிவிட்டது. காரணம் என்னவென்றால், இந்த சவுக்கு சங்கர் என்பவர் உடைய எல்லாருடைய வீடியோவும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சவுக்கு சங்கர் அளவுக்கு மீறி பேசி கொண்டிருக்கிறார். அவர் கண்டிப்பாக இந்த செயலுக்கு மன்னிப்பு கேட்டாக வேண்டும். என்ன காரணம் என்றால், நம்மளுடைய தலைவர் புரட்சி தலைவரை பல முட்டாள்தனங்களுக்கு புரட்சி தலைவர் தான் காரணம் என்று பேசியிருக்கிறார். அந்த வீடியோவையும் இதில் இணைத்துள்ளேன், பாருங்கள். எதற்காக சொல்லியிருக்கிறார் என்றால், சமீபத்தில் சரத்குமார் அவர்கள் அவங்க கட்சிக்காரங்க நாட்டாமை குடும்பம்னு ஒரு கையில் பச்சை குத்தி சொல்லியிருக்கார். அதுக்காக அதை விவாதமாக பேசிகிட்டு இருக்கும் பொழுது, இந்த கல்ச்சர் அதிமுகலையும் உண்டு. ரெட்டலையை குத்த சொன்னதே எம்ஜிஆர். அது மாலை சொல்லும் பொழுது அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறார். ரெட்டலை குத்தி சொன்னதே எம்ஜிஆர் தான் சொன்னார். இந்த மாதிரி பல முட்டாள்தனங்களுக்கு எம்ஜிஆர் உதாரணம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இது வன்மையாக கண்டிக்கிறோம். இதற்காக சவுக்கு சங்கர் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டு ஆக வேண்டும். இதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற மாண்புமிகு அண்ணன் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இதை சவுக்கு சங்கர் அவர்களை கண்டிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இதற்கு கண்டிப்பாக சவுக்கு சங்கர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் மக்கள் மத்தியில். இதுவரைக்கும் புரட்சி தலைவரை யாரும் இந்த மாதிரி சொன்னது கிடையாது. இந்த மாதிரி வார்த்தையை இவர் யூஸ் பண்ணியிருக்காருனாக்க இது எவ்வளோ பெரிய ஒரு இது, யாருடைய சப்போர்ட்டில் இவர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. எல்லாரும் புரட்சி தலைவர் வச்சு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் எல்லாமே அதை வச்சு புரட்சி தலைவர் வச்சு தான் எல்லாரும் பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருடைய பெயரை சிதைக்கும் வண்ணம் இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். இதற்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சும்மா விடமாட்டார்கள். ஆகவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த காணொலியின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். விவாதம் என்பது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டுமே தவிர, இந்த மாதிரி தலைவர்களை மிகவும் தரைக்குறைவாக பேசுவது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். ஆகவே இதற்கு சவுக்கு சங்கர் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்த காணொலியின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். இதை ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் இதை பார்த்து அவருடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறேன். புரட்சித் தலைவர் புகழ் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா புகழ் வாழ்க, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வெற்றி பெற தொடரட்டும் என்று கூறிக்கொண்டு வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.